எப்ப மீட் பண்ணாலும் நாங்க பண்ற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறது. அண்ணியும் நாத்தனாரும் சேர்ந்து ஒரு reel. The poor girls go round the outside, round the outside, round the outside. நானும் எங்க அண்ணியும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோம். யாராவது சொன்னா நம்ப கூட மாட்டோம். அவ்வளவு ஜாலியா இருக்கும். என்ன பண்ணுவீங்க? விடிய காலம் 5 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம். நைட் ஃபுல்லா கதை பேசிட்டே இவ்வளோ நேரம் என்னதான் பேசுவீங்க? உங்க 2 பேருக்குள்ள என்னதான் என்னதான் பேசுவீங்க? எனக்கும் புரியல. விடிய விடிய பேசுவோம். போரே அடிக்க 2 மணி ஆயிடும். பசிக்கும், எழுந்து உட்காந்து சாப்பிடுவோம், தண்ணி குடிப்போம், மறுபடியும் பேசுவோம் பேசிட்டே இருப்போம். படுப்போன்னு தோணாது. அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ஸ்ட்ரிக்டா வளர்ந்தாங்க. அங்க வந்த உடனே ஊர் சுத்துற இந்த ரெஸ்டாரண்ட் போலாமா அங்க போலாமா எல்லாமே வரதுக்கு முன்னாடி செமையா பிளான் பண்ணிடுவோம். இவளுக்கு கேட்ட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜாலியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் எங்க அன்ஸ்ரா, நானு, அண்ணா, அண்ணி 3 பேரும் ஒரு வீட்டுல தான் இருக்கும். 7:30க்கு அவங்க வருவாங்க. 2 பேரும் பேசிட்டே தான் இருக்கும். என்ன சமைக்கிறதுன்னு பிளான் பண்றதே 10 o'clock தான் இருக்கும். தோசை தான் சுடுவோம். அதான் 10 மணிக்கு பிளான் பண்ணுவோம். தோசை பேசிட்டே கறிக்கிருவோம். அண்ணாக்கு அந்த கரிஞ்ச தோசையை கொடுத்துருவோம். நாங்க நல்லா மொறுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு. ஆனா நாங்க 2 பேரும் தான், அண்ணனோட நாங்க 2 பேர் தான் க்ளோஸ். அண்ணி வீட்டுல தானே இருக்க எப்படியே கேட்டா நாங்க வந்து கண்ணு பட்டுருவாங்க. ஆமா அப்படிதான் போகுது அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு விட ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மேக்கப் போட்டுக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா போட தெரியாது அவ்வளவா. அதை வச்சு நிறைய மேக்கப் போட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாம் வீக்கெண்ட்ல வந்து மீன் பிடிக்க போவோம் சார். ஆத்துக்கு, ஏரிக்கு அந்த அதை சமைச்சு சாப்பிடுவோம் சார். நாங்க டூர் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் பிளானிங் மட்டும்தான் இருக்கும். எங்கேயுமே போக மாட்டோம். ஷாப்பிங் ஏரியா எங்க இருக்கு அதுதான் மெயினா நாங்க 2 பேருமே பார்ப்போம்.